அதனால் பேச்சுகளை கவனமாக செவியேற்று அதில் மேன்மையாக பின்பற்றுகிறார்கள். கவனிக்கும் போது தெரியுது, குளிர்ச்சியாக இருக்குது, அது உஷ்ணமாக இருக்குது, ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்குது, அது குழப்பமாக இருக்குது, ரெண்டும் கலக்க ஆரம்பிச்சு. நல்லது கெட்டது, நல்லது கெட்டது பிரித்து தெரியும்னு முதல் அமைதி வேணும். மனசுக்கு அமைதி தான் முதல் கேட்கணும். அமைதி கேட்கும்போது இது நல்லதா கெட்டதா, கெட்டது நிறையா இருக்குது, வேண்டாம் நிலை, நீ என்னை பொருட்படுத்த நல்லது, என்னை தூய்மையாக்கும். எனவே நீங்கள் உறுதி இருக்காது, கவலையும் கொள்ளார்கள். நீங்கள் நம்பிக்கையுள்ளவராக இருந்தால் நீங்கள் தான் உன்னதமாக இருப்பீர்கள். மேலான சிறப்பான வாழ்க்கைக்கு தயார்படுத்திட்டு இருக்கோம், எல்லாரையும் தயார்படுத்திட்டு இருக்கோம். யாருக்கு எந்த குறை இறைவனுடைய அருள் யாரும் தடுக்கப்பட்டதா இல்லை. கேட்காமலே கொடுக்கக்கூடியவன், கேட்டால் கொடுக்க மாட்டானா? எத்தனையோ விஷயங்கள் நம்ம கேட்காம நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும். இப்போ உணர்ந்து கேட்குறோம், இந்த உணர்ச்சியில் வேண்டாமேன்னு சொல்லு, உணர்வில் வாழணுமே நம்ம கேட்குறோம். அப்படி கேட்க விட்டுவானா? தீமையில் வாழ்ந்த காலங்களே மன்னிச்சு வாழ வச்சு தேர்ந்தெடுத்து அத்தாச்சி கொடுத்துட்டு இருக்கோம், நன்மையை விரும்ப விட்டுவானாம்ல. அதை தொடர்ச்சியாக உணர்ந்து கேட்கறதில்ல. கொஞ்சம் கஷ்ட காலத்தில் கேட்குறோம், மற்ற இடத்துல மறந்துடுறோம். கவனம் மாறி போயிடுது. செய்து அலையை காமிச்சிடும். இதை விட பெரிய வேலையில் இருக்கிற மாதிரி அந்தந்த வேலையில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிடும். அங்கே போய் ஒரு தடை ஏற்படுது, அதுக்கப்புறம் இருந்து திரும்புகிறோம். இப்படி வாழ்க்கையில் விழுந்து விழுந்து போகணுமா, விழாமல் போகணுமா? சுகத்துக்கு மேலே சுகம் அதிகரிக்கணுமா, அல்லது விழுந்து விழுந்து இழந்த சுகத்தை திரும்பி பெறணுமா? சுகத்துக்கு மேலே அதிகமாக சுகம் அதிகரிக்கணும் ஒவ்வொரு நாளும். அமைதிக்கு மேலே அமைதி இருக்கணும், ஞானங்களுக்கு மேலே ஞானங்கள், நேர்வழிக்கு மேலே நேர்வழி, உயர்வான வழிகளில் வழிநடத்தப்படணும்னு சொன்னால் உணர்வை கவனித்து ஒத்துக்கிட்டு ஒப்படைச்சிட்டு இருந்தால் போதும். மீட்டுக்கு வினை யாருக்கும், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, அவருக்கும் தடுக்கப்படதா இல்லை. 16:97. ஆணாயினும் பெண்ணாயினும் நம்பிக்கையாளராக இருந்து யார் நற்செயலை செய்தாலும் நிச்சயமாக நாம் அவளை மனமிக்க தூய வாழ்க்கையில் வாழ செய்வோம். வாக்குறுதி உறுதியானது. என்னுடைய வாக்கு உறுதியானது. ஆணாயினும் பெண்ணாயினும், அங்கே இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சொல்ல, ஆணாயினும் பெண்ணாயினும் யாராலும் சரி, யார் நம்பிக்கையாளராக இருந்து இறைவனை ஏற்றுக்கிட்டு தான் தவற உணர்ந்து ஒத்துக்கிட்டு ஒப்படைக்கிறாங்களோ, அவனை சரணடைகிறாங்களோ நாளைய வாழ்க்கைக்கும், நம்பிக்கையாளர் வந்து யார் நல்ல செயல் செய்தாங்க, இது நல்ல செயல், இதுக்கு மேலே நல்ல செயல் கிடையாது. ஒட்டுமொத்தமாக என் வாழ்க்கையை நான் இறைவனை ஒப்படைக்கிறேன், இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையில் தவற உணர்ந்து அவன்கிட்ட சரணடைகிறேன், மன்னிப்பு கேட்குறேன், மீட்டுக்கணும் கேட்குறேன். ஒவ்வொருத்தரும் அப்படி யார் நல்ல செயல் செய்கிறாங்களோ நிச்சயமாக நாம் அவளை மனமிக்க தூய வாழ்க்கை வாழ செய்வோம்.